ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வைரம். முதல்ல நான் சாரி கேட்டுக்கிறேன். என்னடா இத்தனை நாள் ஏன் வீடியோ போடலண்டா, இப்போ நம்ம எங்கே இருக்குண்டா, நம்ம கிணறுக்கிட்ட தாங்க இருக்கோம். என்னாச்சுன்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், நம்ம சொந்த கிணறு, பூர்வீக கிணறு இந்த கிணறு தான். இதுக்கு முன்னாடி முள்ளெல்லாம், இதுக்கு முன்னாடி இந்த செடி மரம்லாம் பட்டை சாஞ்சு கிடந்துச்சு. அதெல்லாம் ஜேசிபி வச்சு சுத்தம் பண்ணோம். அதுக்கப்புறம் திருப்பியும் மண்ணை நீங்கள் பார்த்தீங்களா, கொஞ்சம் தள்ளி இழுத்து போட்டோம். ஏன்னா கிணறு தூர வார போகிறோன்னு உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லியிருப்பேன். கொஞ்சமாக ஃபுல்லாக தள்ளி விட்டோம். இதுக்கே ஜேசிபி 2 தடவை வேலை சரியாக போச்சு. அதுக்கப்புறம் தூர் வாரத்துக்கு இந்த பார்த்துருக்கீங்களா, நிறைய அந்த க்ரீன்லாம் வந்து இறக்கி எல்லாத்தையும் செட் பண்ணி எல்லாத்தையும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தூர் வாரணும். இப்போ என்ன பிரச்சனைண்டா, தூர் வாரணும் தண்ணி வராமல் போச்சு. வாங்க கீழே இறங்கியே காட்டுறேன். இது வந்து கிணறு கடைசியாக தண்ணி ஓட்டி கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 10-15 வருஷம் ஆச்சு. அதனால் ரொம்ப இதாகிடுச்சுங்க. அப்படியே மண் களிமண் ரொம்ப இதாகவே கிடந்துச்சு. ஏகப்பட்டது கிடந்துச்சுங்க. இதெல்லாம் பழையந்தா நாங்கள் சுக்காம் பாருண்டோம் இருக்கா. இதெல்லாம் சுக்காம் பாறை ஒவ்வொன்றும் பழைய பாருங்க. அது இறங்கிட்டு கீழே போவோம். இவ்வளோ தாங்க நம்ம கிணறு தூர்வாரி 2 நாள் மேலே ஆச்சு. புதன்கிழமையோட வேலை முடிச்சு வியாழன் வெள்ளி ஆயிடுச்சு. தண்ணி பார்த்தீங்களா கரெக்டாக அவ்வளோதான். இன்னும் முட்டி மேலே வரல. காரணம் செலவை வந்து எங்கிட்ட இந்த பக்கம் மட்டும்தான் அங்கே வருது. இந்த படியோரம் எங்கேனா ஒன்று வருது லைட்டாக, இந்த அங்கேனா ஒன்று லைட்டாக வருதுங்க. அவ்வளோதாங்க வருது. தண்ணி அந்தளவுக்கு இல்லை. நம்ம கிணறோட நீளம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது 20 அடி, அகலம் வந்து 12க்கு 13. ஆனால் பாறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்குன்றாங்க. அவங்க இந்த தூர்வாரினவங்க சொன்னாங்க. கொஞ்சமாவது உள்ள லைட்டாக அது தோணும்னா, கிணறு வெட்டினோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும், தண்ணி வந்தால் வரலாம் அப்படின்றாங்க. இந்த பக்கம் அதிகமாக வரும். பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்காம்பாறைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே அதாங்க, சுக்காம்பாறைண்டா கொஞ்சம் தண்ணி வரும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கெட்டியான பாறைண்டா தண்ணி வர்றதுக்கு கம்மி தான் சொல்கிறாங்க. இந்த கிணறு எப்போ தோணுனாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாத்தாவோட அவங்க தாத்தா வந்து தோணுது. நம்ம தாத்தாவே இறக்கும்போது 80 வயசுக்கு மேலே ஆச்சு. அப்போ பார்த்துங்க, அவரோட தாத்தாண்டா பார்த்துங்க, எப்படி இந்த கிணறுக்கு வயசு 80 வயசுக்கு மேலேயே இருக்கும். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே இருக்குங்க தோணுது. அப்போ தோணுது. அப்பயே பாருங்கள் எவ்வளோ 20 அடி ஆழத்தில் தண்ணி வந்திருக்கு. சுற்றி கிணறு ஃபுல்லாமே வெட்டிட்டாங்கள, வரல. இன்னொரு விஷயம், அப்போ நம்ம 10-15 வருஷம் முன்னாடி தண்ணி ஓட்டணும். டீசல் மோட்ரு, ஆயில் மோட்ரு வாங்கி ஓட்டணும். அப்போயே தண்ணி சுற்றி செலவெல்லாம் தண்ணி நிறையா வந்துச்சு. அதுபோல் கிணறு ஓட்டினா சுற்றி தண்ணி வராதுங்க. நம்மளும் முடிஞ்ச அளவுக்கு பழைய செலவெல்லாம் இருக்க அந்த மழையில் களிமண்ணெலாம் கடப்பாரை வச்சு குத்தி குத்தி பார்த்தோம். எல்லா இடத்துலையும் அடியிலும் எதுலேயும் வரல. இந்த ஒரு இடத்துலையும் எங்கனையும் கொஞ்சம் தான் வந்துச்சு, அவ்வளோதான். மீறி எங்கனையும் வரல. இப்போ என்ன செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கிணறு தாங்க வெட்டணும். அதாவது இப்போ 6 கஜம்னு சொல்கிறாங்க. 6 கஜம்னா 20 அடின்னு நினைக்கிறேன். அப்போ இன்னும் 2 கஜம் வெட்டணும். 2-3 கஜம் வெட்டினா தான் தண்ணியே வரும். 2 கஜம் வெட்டினாலே தண்ணி வரும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. அதுவும் சுக்காம்பாறைன்றாங்க, அதெல்லாம் வரும். 2 கஜம் வெட்டுறதுக்கு கிட்டத்தட்ட செலவு 1 லட்சம் 1.5 லட்சம் மேலே போயிருக்கு. கண்டிப்பாக இதாயிரும். அதனால தான் எந்த பிளான் இல்லாமல் இப்போ ஸ்டக் ஆகி நின்றுருக்கோம். இந்த க்ரீனில் வச்சு தாங்க முடிஞ்ச அளவுக்கு இழுத்தோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை இழுத்தோம். எம்புட்டு மண்ணை தான் இருக்குவாருங்க. இதில் தாங்க இதெல்லாமே களிமண் தாங்க. நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாக கரம்ப களிமண் தான் சொல்லுவாங்க. இல்லை தான் இதில் பாதி வந்து இந்த ஜேசிபி அந்த பக்கம் கழி போட்டிருக்கா. ஜேசிபி தோண்டும் போது பாதி கீழே விழுந்தது. பாதி இதை வந்து பழசு உள்ளே கிடந்தது. அங்கிட்டு அள்ளி பாதி போட்டோம். இதில் பாதி வந்து கிணத்துக்குள்ளே இருந்ததாங்க. எல்லாமே அள்ளி முடிஞ்சளவுக்கு சுத்தமாக அள்ளி போட்டோம். இது எந்த தோட்டம்னா, நம்ம வந்து குத்தகை பார்க்குற தோட்டம். உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். கொஞ்சம் வேப்பங்களை குட்டிகளுக்கு உடைக்க வந்தேன். சரி வாங்க, நம்ம அப்படியே ஆடு வற்றிக்கிட்டு கம்மாவுக்குள்ளே போய்கிட்டு பேசுவோம். குட்டியம்மா அந்த பக்கம் போகாது, அப்படியே திரும்ப இந்த பக்கம். இல்லை போ, அங்கிட்டலாம் ஒன்றும் இல்லை, முள் கட்டினாலும் ஒன்றும் கிடையாது. அங்கிட்டு புல், அந்த அப்புறம் ஒரு மொசக்குட்டி, அது நேரம் அப்படியே உள்ளே போங்க. எல்லோரும் இந்த பக்கம் தான் கொஞ்சம் கொஞ்சம் புல் இருக்குது, அந்த கொடி கடி இருக்குது. இந்த பக்கம் உள்ளே போ, அப்படியே போ, பூச்சி உள்ளே போடேன்னு சொல்ல போ. மணி இப்போ கரெக்டாக 9:15 கிட்ட தான் ஆகுது. ஏன்னா அந்த 3 நாளும் 8:30, அதாவது 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே வீட்டிலேருந்து கிளம்பிடுவேன். கிளம்பிட்டு சீக்கிரம் பேசிட்டு 12:30 1 மணி 1:30க்கெல்லாம் வீட்டுக்கு போய் வீட்டு தண்ணி தாங்க விடுறேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வெட்டிட்டாங்க. இன்னும் இந்த பக்கம் அந்த அப்புறாங்களா, இந்த நெட்டை மட்டும் தான் அடுத்த வாரம் வெட்ட போகிறாங்க. இதில் தான் புல்லே இருக்குது. இதில் தான் கடமாடு, வெள்ளாடு, செம்பரி ஆடு, கட்டு மாடுலேருந்து எல்லாம் மேயுது. இதை வெட்டிட்டாங்க. அடுத்த வாரம் சுத்தமாக கம்மாக்குள்ளே புல் இருக்காது. ஆனால் வீடு தண்ணியை குடிக்க விட்டு அந்த மதியம் கொஞ்சம் கூழுகள் வைக்கிறோம். அப்படியே ஆடுகளை கொஞ்சம் நேரம் வீட்டில் ரெஸ்ட்டை போட்டு அப்புறம் சாயந்தரம் வந்து கொஞ்சம் மேய்ச்சிட்டு தோட்டத்தில் கொஞ்சம் இருக்கிற புல்லுகளை உதறி போடுறோம். சுத்தமாக மேய்ச்சல் இல்லை. கரெக்டாக இருக்காங்க இந்த மரம். இதிலிருந்து அப்படியே வடக்கு பக்கம், இதுலேருந்து இங்கிட்ட ஒரு 1 கிலோமீட்டர், ஒரு 3/4 கிலோமீட்டர் வரும். ஃபுல்லாக அப்படின்ட்டாங்க முள். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன்.
இப்போ இதிலிருந்து அப்படி தெற்கு பக்கம் அந்த முள் பிடுங்காமல் இருக்கா, இந்த முள் லேசான முள், இதை இனிமேல் தான் பிடுங்க போகிறாங்க. பிடிச்சி இதெல்லாம் அரைக்க போகிறாங்க. இதெல்லாம் இன்னும் பிடுங்காமல் இதில் தாங்க புல் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அருகு அந்த உப்பு கிடக்குது. புல் அங்கிட்டு ஒரு கொஞ்சம் தான், இது கொஞ்சம் அவ்வளோ கிடையாது. இதெல்லாம் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் வரும். இதனால் இதுக்குள்ளே தான் மேய்ச்சிக்கு இருந்தோம். ஆனால் அடுத்த வாரம் அந்த முள் வெட்டுறேன்னு கேட்டேன். ஏன்னா இதையும் இதெல்லாம் பிடுங்கி அரைக்க போகிறாங்க, அரைச்சிருவாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் முள்ளெல்லாம் அரைச்சி அதை கொண்டு போயிடுவாங்க. அந்த இடத்துல தான் நமக்கு இந்த பக்கம் புல் இல்லாமல் போகணும். முள் பிடுங்குறது அது தப்பு இல்லை, நம்ம அதை தடுக்க வேணாம். ஏன்னா நமக்கு முள் பிடுங்க கம்மாக சுத்தமாக இருக்கும், புல் நல்லா வரும். ஆனால் அது வரைக்கும் மழை பெய்யாது, மேய்ச்ச ரொம்ப கஷ்டம். அதுக்கு தான் நம்ம அதை கிணறு ரெடி பண்ணி பார்த்தோம். ஏன்னா ஃப்யூச்சரில் மழை காலத்தில் நம்ம அடமலைக்கு குட்டிகளுக்கு இளங்குட்டிக்கெல்லாம் புல்லுகள் போடணும்னு பார்த்தோம். கிணறுல தூர் வர தண்ணி வராமல் போச்சு. இப்போ என்ன பிளான்னா கிணறு வெட்டணும். கிணறு வெட்டினாலும் கிட்டத்தட்ட 1 லட்சம் 1.5 லட்சம் மேலே ஆகும். அதே போல் நம்ம மேட்டுக்காடு மேய்க்க போகையில் அங்கேயும் சில பேர் போர் போட்டிருப்பாங்க. தண்ணி விவசாயம் பண்ணுறாங்க, பருத்தி அந்த கம்புலாம் போட்டிருப்பாங்க. உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன் அந்த மக்காச்சோளம் மேய்க்கும் போது. அதெல்லாம் அவங்களே போல் கவர்மெண்ட்லேருந்து ஃப்ரீயாக போட்டு கொடுத்தாங்களாம். நான் அதையும் கேட்டேன். அதாவது பட்டா வேணும், பட்டா சிட்டா, அது போக ஆதார் கார்டு யார் பேரில் இருக்குது, ஒரு ஆள் பேரில் இருக்கணும். அவங்களே போர் போட்டு கொடுக்குறாங்க. தண்ணி வர வரைக்குமே எவ்வளோ சரியாக தெரியல, கேட்கல. 400 அடி வரைக்கும் சில பேர் போட்டு தண்ணி வந்துட்டு இருக்காங்க. தண்ணி வர வரைக்கும் போட்டு போடாங்கன்னு நான் சொல்ல முடியாது, அது நல்லா லக்கு தான். அதுவும் அவங்களே கரண்ட் கொடுத்துட்றாங்க, போஸ்ட்டு நட்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க, எல்லாம் ஃப்ரீ தாங்க. இதுமாரி இல்லை அது ஏகப்பட்டோர் நம்ம ஊர் நிறையாவது கிடச்சிருக்கு. அதுவும் பார்த்தேன் இந்த கேஸ்டபடி அந்த எப்படி சொல்ல அந்த ஜாதிப்படி அப்படின்னு பார்த்தா எல்லா ஜாதிக்கும் அதெல்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த தோட்டத்துலேயும் பட்டா இல்லை. ஏன்னா நம்ம அம்மா அப்பா படிக்கிற வேறு பட்டா அவங்க எடுக்காமல. அப்பாவும் ட்ரை பண்ணி பார்த்தாரு பட்டா கிடைக்கண்டு. அதுக்கு காசு செலவாகணும்னு விட்டுட்டார். 30,000 ரூபாய்க்கு மேலே செலவாகனால அவர் முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணார். அதுக்கப்புறம் அப்பாவும் இறந்துட்டார். அப்படி அதோடு சரி பட்டாவும் போடாமல் விட்டுச்சு. பட்டா இல்லாமலும் நமக்கு இதுவும் கிடைக்காம இந்த ஆப்ஷன் இல்லாமல் போச்சு. நம்ம என்ன பிளான் பண்ணோம்னா நானும் அம்மாவும் அதாவது டூர் வாருவோம். சரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ஊறுனா ஒரு டீசல் மோட்டர் வாங்கி என்னத்தோ நம்மக்கிட்ட சர்வீஸ் கிடையாது. அதாவது நம்ம பூர்வீக தோட்டத்தில் 1 ஏக்கர் 3/4 ஏக்கர் சொல்லப்போனால் சர்வீஸ் இல்லை, வெறும் கிணறு மட்டும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஆயில் மோட்ரு டீசல் மோட்ரு வச்சா ஓட்டணும். சரி அது பண்ண பிளான் பண்ணோம். கடைசியில் பார்த்தா தூர்வாரி தண்ணி வராமல் போச்சு. இப்போ கிணறு வெட்டோம்னா அதுக்கும் செலவு அதிகம். என்ன செய்கிறேன்னு தெரில. கரண்ட் இழுத்தாலும் இதுங்கிட்டு பட்டா இல்லை. நம்ம கவர்மெண்ட்லேருந்து கட்டினா பட்டா இல்லை. நம்மளால் தனியாக போய் எழுதி போட்டு கரண்ட் வாங்கணும்னா அதுக்கு 5 லட்சம் செலவாகுமா அப்படின்னு ஒரு ஈபிக்காரர் சொல்கிறாரு. 5 லட்சம் கொடுத்து வாங்குறது கூட கொஞ்சம் கஷ்டம் தான், வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டாரு. ஆனால் இதுன்னா உங்களுக்கு பட்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு போர் போட்டு கொடுத்து கரண்ட் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஈஸியாக முடியும்னாக்க இந்த ஆப்ஷனும் இல்லாமல் போச்சு. அதை என்னடா செய்கிறதுன்னு ஒரே மைண்டு பிளாங்க் ஆகிடுச்சுங்க. ஆடு குடிகளுக்கு ஏதாவது புல் தீவனம் தாங்க. நான் விவசாயம் செகண்டு, ஃபஸ்ட்டு ஆடு மாடை காப்பாற்றுவோம், அதுக்கு தீவனம் போகிறது தான் பார்த்தேன். நோ பிளான் ஆகிப்போச்சு. உங்களுக்கே தெரியும் நம்ம கொம்பனையும் மூலி பையனையும் விற்ற காசில் தான் இவன் இந்த கிணறு தூர் வாரினதே அதில் தான். எவ்வளோன்னா நம்ம ஜேசிபி செலவு, அதாவது ஜேசிபி அந்த சுத்தம் பண்ணது, அதுக்கப்புறம் அந்த மண்ணை வாரி எடுத்து போட்டதுக்கு 6,000 ரூபா கிட்ட ஆயிடுச்சு. அது போக அந்த தூர் வாரத்துக்கு செலவு இது ஒரு 20 ரூபா, மொத்தம் சேர்த்து 26 கிட்ட ஆயிடுச்சு. நம்மளும் அதில் இருக்க மிச்ச காசில் கொஞ்சம் வச்சுருக்கேன். இன்னும் நம்ம பசங்க இந்த இவங்களெல்லாம் அந்த அதன் சொன்னையில் குட்டி விற்க போகிற எல்லாம் குட்டிகள் நம்ம திருசா வாங்கி இவங்கெல்லாம் கடை குட்டிகளாக ஒரு 6 உருப்படி இருக்காங்க, 6-7 உருப்படி. அவங்க விற்று அந்த காசை வச்சுக்கிட்டு இன்னும் கொட்டம் போடணும். என்ன செய்ய, நம்மளால் கிணறு வெட்டுறதுக்கு காசு இல்லை. கிணறு வெட்டோம்னா கண்டிப்பாக அவங்க 1 லட்சம் சொல்கிறாங்க. ஆனால் அதை நம்பக்கூடாது. 1.5 லட்சம் போகும், சொல்ல முடியாது 2 லட்சம் கூட போகும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துக்கு ரேட்டெல்லாம் எகிரி போச்சு, வேலையாளுக்கு கூலி எல்லாம் போயிடுச்சு. அதனால் 1 நம்பினோம்னா தோற்று போவோம். 2,000. சரி நம்மளாம் போர் போட்டாலும் கரண்ட் இழுக்க முடியாது. கவர்மெண்ட்லேருந்து போர் எடுத்தாலும் பட்டா இல்லாமல் போச்சு. எந்த பிளான்லாம் போச்சுங்க, கிணறு மட்டும் இருக்குங்க, ஒன்றும் இல்லைங்க, எதுவுமே இல்லை. அதை என்னடா செய்ய போகிறோன்ட்டு வேறு ஏதாவது பிளான் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நண்பா. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் தான் கிணறுக்குள்ளே அப்படியே சைடு போராக போடுவாங்க. அதுவும் கிட்டத்தட்ட 1 லட்சம் மேலே ஆயிருங்க. ஏன்னா சைடு போடுவோம், அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேங்கனால அதுவும் போடுவாங்க. ஆனால் அது வந்த தண்ணி வந்தால் உண்டு, தண்ணி வரலாட்டி ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியே இருக்குது. ஆனால் எது லாபம், கிணறு வெட்டுறது லாபமா இல்லை போர் சைடு போகிறது லாபமா? ரெண்டும் எனக்கு தெரிஞ்சு எது லாபம் தெரியலோட எது தண்ணி வரும் அதான் முக்கியம். ஆனால் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். பாவுடியா முத்தலகே எல்லாம் முழுக்குள்ள இங்கிட்ட தான் திட்டாங்க. நீங்கள் மட்டும் 3 எப்படி புரிஞ்சிங்க இங்கிட்ட தா பாவுடியா 6 முத்தலகு நம்ம கச்சா 2 ஒடி விட தா 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 ஏ கச்சா பிள்ளை 2 எங்கிட்ட விட்டு நீ வாட எங்கிட்ட தெரிஞ்சுக்கிட்ட கூப்பிடு. கத்திக்க 2 பேரும் சேமாரா அவர் கூப்பிடு தகுப்புறாங்க அவர். போய் பாரு. ரொம்ப சந்தோஷம், பிள்ளைய ரொம்ப சீக்கிரம் பார்க்குறேன். நண்பர்களே, இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது சிரமப்பட்டிருந்தீங்கன்னா, அதாவது கிணறுந்து அது இந்த மாதிரி ஆடு மாடுக்கு ஏதாவது ரெடி பண்ணி ஏதாவது வழி பண்ணிங்கன்னா சொல்லுங்கள், எனக்கும் தெரிஞ்சுக்கிறேன். நானும் எனக்கு தெரிஞ்சவளுக்கு கேட்டு பார்த்துட்டேன். இந்த ஆடி மாதத்துக்குள்ளே மழை பெய்யறதுக்கு இன்னும் 1 மாதம் கிட்ட இருக்குது. அது போக ஆடி பெஞ்சாலும் சரி, அதை கம்மியாக தான் பெய்யும். அது ஆவணி புரட்டாச்சி 3 மாதம் வரைக்கும் நம்ம குட்டிகளுக்கு மேய்ச்சல் விடணும். அதனால் நம்ம குத்தையை பார்க்குற தோட்டம்னு சொன்னேன்ல, அந்த தோட்டத்தில் ஒரு சின்ன குண்டில் உழுது
இந்த கம்பு, சேப்பச்சோளம், மக்காச்சோளம், அப்போ நெட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க அது. அது போக நவதானியில் முக்கால்வாசி எல்லாத்தையும் கலந்து ஒன்றா விதைச்சி விட்டு தண்ணியாக பாய்ச்சி விட்டு அப்படியே அது ஒரு 10 நாள் கழிச்சு முளைக்கும். அது போக இன்னொரு குண்டில் தண்ணியாக பாய்ச்சி விட்ருக்கோம். அது வெறும் புல் அப்படியே வளரும். மாற்றி மாற்றி மேய்க்கிற மாதிரி பார்க்குறோம். புரட்டாசி வரைக்கும் தள்ளி கொடுத்தலாம், எங்கிட்ட மேய்ச்ச ஊற்றி தள்ளி கொடுத்துலாம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த இயர் பார்க்கும்போது பிறக்கிற குட்டிகளுக்கு இந்த பிறந்த 3 மாதத்து குடிக்கல இறக்கட்டணும். அதுக்கு தான் தோட்டத்தை ரெடி பண்ணோம். கடைசியில் பார்த்தா அந்த பிளான் சொதப்பிடுச்சு. சரி, நெக்ஸ்ட் பிளான் ஏதாவது இருந்தால் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் பதிவிடுங்க. கரடே, இங்கே ஊர் சுற்றிட்டு வரையா நீ? ஏன் பழுந்தங்க அவளை காணா, நீ மட்டும்தான் வர்ற. 2 பேர் ஊர் சுற்றுறீங்க. கரடி குட்டி ஓட்டுதுலேருந்து கட்டுப்படுத்த முடியல. எங்கெங்கே ஊர் சுற்றி எல்லா மரத்தையும் போய் சுற்றி பார்த்துட்டு நெத்து பறக்கிட்டு வர்றா. நல்லா ஊர் சுற்றி பழகிடுச்சு கரடி. கரடி ஊமை கரடி நல்லா பேச ஆரம்பிச்சிருச்சு. மோனிகா கிளம்புமா. கருப்பு வாங்க கிளம்ப ஓடியாவா. வீட்டு தண்ணியை போய் குடிப்போம். வீட்டு தண்ணி குடித்தா உங்களுக்கு நல்லா சுவையான குழுன்னு கூழ் இருக்குது. அதுக்கு தான் எல்லாத்தையும் வீட்டுக்கு பற்றி போகிறேங்க. மேட்சாக இருந்தால் அப்படியே ஒரே மேட்சில் எப்பயும் போல் மேய்க்கலாம். மேட்சில் இல்லை, அதனால் இங்கே வந்து சுற்றுற விட வெயிலுக்கு அங்கே போய் நல்லா வீட்டு தண்ணி குடித்தா நம்ம வயக்காட்டில் குடிக்கிற பச்சை தண்ணி அது பசி அடங்க மாட்டேங்குது. இதுவே கூழ் கொஞ்சம் குடித்தா என்ன நல்லா பசி அடங்குதுங்க. அதனால் கொஞ்சம் பையங்களுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து ஒரு இதாக திருப்பி வர 3 மணி ஆயிரும். அப்புறம் அங்கிட்ட ஒரு ரவுண்டு கம்மாக்குள்ள சுற்ற விட்டு வீட்டு போகையில் எப்பயும் போல் நம்ம அந்த வையப்பயிர் செடியை கொஞ்சம் தூக்கி விட்டோம்னா திண்டுக்கிட்டு கொஞ்சம் பசி தான் கொடுக்குறோம். அப்படி தான் ஓட்டிக்கு இருக்குது. மேட்ச் இருந்தால் இங்கே எப்பயும் போல் நம்ம ஒரே ஷிஃப்ட்டு சிங்கிள் ஷிஃப்ட்டு, மேட்ச் இல்லாட்டி டபுள் ஷிஃப்ட்டாக போச்சு. நம்ம பழசு 2000 எப்படியா கிபி 2017 18 அந்த மாதிரி ஆகிப்போச்சு. இருந்தாலும் பார்ப்போம், மழைகளாக பெஞ்சா அப்படியே டோட்டலாக மாறும். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்கு போட்டோன்னா அது பெரிய ஆடு வீடியோ கிடையாதுங்க, இந்த கிணறுக்காக. உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி உங்களுக்கு நடந்துச்சுன்னா என்ன பண்ணீங்க கிணத்துக்குண்டு. சரி பாப்பா, பாய் பா ஓடியா பா.